அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிராணிகளில் அநேகம் இரவில் வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இது என்னுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு நாள் அது இரவு வேளை. எங்களுடைய வீட்டில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு பள்ளி ஒன்று தன்னுடைய இரையை வேட்டையாடுவதற்காக அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அலைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சற்று தொலைவில் ஒரு சிறிய இலக்கு, அதாவது ஒரு பூச்சி ஒன்றினை அது பார்த்தது. இந்த பள்ளி அதை பார்த்த மாத்திரத்தில் மிகவும் மெதுவாக ஊர்ந்து கவனமாக சென்று அந்த இரையை பிடிக்க வேண்டும் என்று நோக்கி கொண்டிருந்தது. நானும் அந்த பள்ளியினுடைய செயலை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த பள்ளி மிகவும் மெதுவாக ஊர்ந்து சென்று தன்னுடைய இரையை நோக்கியே சென்றது. அந்த இரை, அதாவது அந்த பூச்சி, அந்த பள்ளியை கவனித்ததாக தெரியவில்லை. அந்த பள்ளி கிட்டே செல்ல செல்ல அந்த இரையில் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தது. அந்த பள்ளி மெதுவாக ஊர்ந்து சென்று அதற்கு பின்பாக சென்று தன்னுடைய நாக்கை நீட்டி அந்த இரையை பிடிக்க முயற்சித்தது. ஆனால் அதனை பிடிக்க முடியவில்லை. அது ஒரு சிறிய இரைதான், பள்ளியின் வாய்க்குள் செல்லும் அளவிற்கான இரைதான். ஆனால் அந்த பள்ளியினால் அந்த இரையை பிடிக்க முடியவில்லை. இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த நான் மிகவும் அருகில் சென்று பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, அது இரை அல்ல, அந்த பள்ளியினுடைய நிழல். பாருங்கள், ஒரு நிழல் அந்த பள்ளியை எப்படி வஞ்சித்து விட்டது என்று. இதே போலதான் இந்த மாயையான உலகில் கூட நாமும் அநேக நேரங்களில் எத்தனையோ காரியங்கள்